என்ன லட்சத்தை பார்க்க வச்சு அவர் தான். அவர் ஒரு மனிதருங்க. அவர் ஆக்சுவலா அபூர்வமான மனிதர்கள் பிறப்பாங்க. அவருடைய ஆத்மா என்றைக்கும் சாந்தியா இருக்கும். அவருடைய நினைவுகள் இந்த காலம், இந்த பிரபஞ்சம் சுற்ற அளவுக்கு எப்பொழுதுமே மக்கள் மனதில் அவர் இருப்பார். இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பாருங்க. நன்றி. நன்றி. அடுத்து திரைப்பட இசையமைப்பாளர் நம்மளுடைய தலைவர் படத்துக்கு கிட்டத்தட்ட 7 படம் இசையமைச்சிருக்கிறாரு. என்னாசை மச்சான், சொக்க தங்கம் ஆகிய படங்களுக்கு இசையமைத்த திரு தேவா அவர்கள் தலைவரை பற்றி சில நினைவுகள். ஒரு கண்ணால பார்த்த ஒரு நல்ல ஒரு வள்ளலை நம்ம இழந்துட்டோம். அவர் கூட பழகின நாட்கள், அவருடைய படங்கள்லாம் இசையமைத்த நாட்கள்லாம் நான் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர். இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் அவர் எப்படிப்பட்டவர், எப்படி ஒரு மனித நேயத்துக்கு சொந்தக்காரர், எப்படி யாரு கேட்டாலும் அள்ளி தருவோம். ஒரு வள்ளலை இழந்துட்டோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல, இப்படி ஒரு கூட்டம் அங்கிருந்து நான் வந்துட்டு இருக்கேன். என்ன கூட்டங்களே டிராபிக் ஆயிட்ட மாதிரி அப்படி ஒரு நல்ல மனிதரை நம்ம இறந்துட்டோம். அவர் குடும்பத்தினருக்கு அவர் ஆத்மா சாந்தி அடைய நான் எல்லா வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. திரைப்பட இசையமைப்பாளர் திரு ஸ்ரீகாந்த் தேவ் அவர்கள் தலைவரை பற்றி சில நினைவுகள். வள்ளல் கேப்டன் சார் வள்ளல், அதாவது சினிமா மக்களுக்கு அவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு அப்படின்னு நம்ம நினைப்போம். சினிமா மக்கள் தாண்டி அவ்வளவு பொது மக்களுக்கு உதவி வரவங்களுக்கு அவ்வளவு உதவி செய்வார் நம்ம கேப்டன். அவரு ஹீரோ நடிச்சு நாங்க 3 படம் பண்ணிருக்கேன். அது ரொம்ப பெரிய பாக்கியமா நினைக்கிறேன். ரெக்கார்டிங் பண்ணும்போதெல்லாம் சார் வந்துட்டு ரொம்ப என்கரேஜா பேசுவாரு. நல்ல பண்ணஸ்ரீ, அப்பா பேரை எப்போதுமே நீ காப்பாத்தணும்னு சொல்லிட்டு முருகை தட்டி கொடுப்பாரு. ஏதோ அவர்கிட்ட பேசும்பொழுது ஒரு பெரிய ஒரு அன்பு